உலக உயிர்களில் மனிதன் மற்ற உயிரினங்களைக் காட்டிலும் மேலானவன் என்றும், ஏனென்றால் அவனுக்கு மட்டுமே ஆறாவது அறிவு என்று ஒன்று உள்ளது என்றும் சொல்றாங்க. அதென்ன ஆறாவது அறிவு? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் மனுஷனுக்கு 6 அறிவு, மத்த ஜீவராசிகளுக்கு 5 அறிவுன்னு சொல்லி சொல்லி நம்ம காதுல ரத்தமே வர வச்சிருப்பாங்க இல்ல. ஆனா அந்த 6வது அறிவு அப்படின்னா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஊர்ல தொல்காப்பியர் காலத்துல இருந்தே இத பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு குட்டி பிளாஷ்பேக் பார்த்துட்டு விஷயத்துக்கு வருவோம். ஓரறிவு தொடு உணர்வு மரம் செடி. ஈரறிவு தொடுதல் கூட்டல் சுவை நத்தை சிப்பி. மூன்றறிவு தொடுதல் கூட்டல் சுவை கூட்டல் மோப்பம் எறும்பு கரையான். நான்கறிவு தொடுதல் கூட்டல் சுவை கூட்டல் மோப்பம் கூட்டல் பார்வை நண்டு தும்பி. ஐந்தறிவு தொடுதல் கூட்டல் சுவை கூட்டல் மோப்பம் கூட்டல் பார்வை கூட்டல் கேட்டல் விலங்குகள் பறவைகள். சரி, அப்போ இந்த 6வது அறிவு என்ன? அதுதான் மனம் அல்லது பகுத்தறிவு. அது என்ன பகுத்தறிவு? மத்த விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சிங்கம் பசிச்சா வேட்டையாடும், சாப்பிடும், தூங்கும். அதுக்கு பசி, பயம், தூக்கம், இனப்பெருக்கம். இதெல்லாம் 5 அறிவு ஜீவன்களுக்கும் நமக்கும் பொதுவானதுதான். ஆனா மனுஷன் மட்டும்தான். நாம ஏன் வாழறோம்? எது நல்லது, எது கெட்டது யோசிக்கிறான் பாத்தீங்களா? அங்கதான் 6வது அறிவு வேலை செய்யுது. இதை இன்னும் சுலபமா 4 பாயிண்ட்ல பாத்திரலாம். சுய சிந்தனை, செல்ஃப் அவேர்னஸ், நான் யார், என் முன்னாடி இருக்கிற சமூகம் என்ன அப்படின்னு தன்னை பத்தியும் சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் யோசிக்கிற குணம் மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. நன்மை தீமை பிரித்து அறிதல், மோரல் ஜட்ஜ்மெண்ட், பசிக்குதுங்கிறதுக்காக அடுத்தவன் தட்டுல இருக்கிற சாப்பாட்டை பிடுங்கி திங்க கூடாதுங்கிற தார்மீக ஒழுக்கம், எத்திக்ஸ் நமக்கு இந்த அறிவால தான் கிடைக்குது. விலங்குகள் பெரும்பாலும் இந்த நிமிஷம் பிரசன்ட் மட்டும்தான் வாழும். ஆனா மனுஷன் நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த 5 வருஷத்துல எப்படி வாழலாம் அப்படின்னு எதிர்காலத்தை திட்டமிடுறான் பாருங்க. அதுதான் 6வது அறிவு. படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி மற்றும் லாஜிக், மொழியை உருவாக்குறது, அறிவியல் கண்டுபிடிப்புகள், கலை, இலக்கியம், ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்கிறது. இது எல்லாமே இந்த 6வது அறிவோட கைவரிசை தான். கண்ணு முன்னாடி இருக்கிற உலகத்தை அப்படியே ஏத்துக்காம அதை ஆராய்ஞ்சு பார்த்து இது சரி இது தப்புன்னு பிரிச்சு பார்த்து முடிவெடுக்கும் திறன் தான் அந்த 6வது அறிவு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா மனுஷன் அந்த 6வது அறிவை வச்சு இயற்கையை அழிக்காம இருந்தாலே பெரிய விஷயம். நீங்க சொல்றத பார்த்தா நாம் ஏன் வாழ்றோம்? நல்லது எது கெட்டது அதுன்னு சுயமா சிந்திச்சு வாழ்றவன் தான் மனிதனா? அதான் 6வது அறிவா? நீங்க சொல்ற இந்த நல்லது கெட்டது சிந்தனை, இதை மற்ற உயிரினங்கள் செய்யறதில்லையா? நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான விஷயம். இதை நாம கண்டிப்பா தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா நான் மொட்டையா திட்டமிடுதல் அல்லது பாதுகாத்தல் அப்படின்னு சொன்ன உடனே விலங்குகள் அதை செய்யறதே இல்லையான்ற சந்தேகம் வர்றது ரொம்ப இயல்புதான். அசல்ல விலங்குகளும் தன் குட்டிகளை பாதுகாக்குது, உணவை சேமிக்குது. ஆனா அறிவியல் ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் மனிதனுக்கும் அவற்றுக்கும் ஒரு சின்ன ஆனா மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அதை நாம பிரிச்சு புரிஞ்சுக்கணும். ஒரு பறவை அழகா கூடு கட்டுது, அணில் குளிர்காலத்துக்காக உணவை சேமிக்குது, ஒரு சிங்கம் தன் குட்டியை உயிரை கொடுத்து பாதுகாக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது திட்டமிடுதல் மாதிரி தான் தெரியும். ஆனா அது அவற்றுக்குள்ள பிறப்பிலேயே மரபணு ரீதியா ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு இருக்கிற இயல்புணர்வு, இன்ஸ்டிங்க்ட். ஒரு தூக்கணாங்குருவிக்கு யாரும் இப்படிதான் கூடு கட்டணும்னு இன்ஜினியரிங் கிளாஸ் எடுக்கிறது இல்ல. அதுக்கு யாரும் சொல்லி தராமலே உலகத்துல இருக்கிற எல்லா தூக்கணாங்குருவியும் ஒரே மாதிரி தான் கூடு கட்டும். ஏன்னா அது அதோட டிஎன்ஏலேயே இருக்கு. விலங்குகளோட பாதுகாப்பு உணர்வுங்கிறது பெரும்பாலும் அதோட தாய்மை மற்றும் இனப்பெருக்க இயல்போட முடிஞ்சு போயிரும். குட்டி வளர்ந்து பெருசானதும் அது யாருன்னே அதுக்கு தெரியாது. ஆனா மனிதனோட திட்டமிடுதல் அப்படி கிடையாது. மனிதன் தன் அனுபவத்துல இருந்தும் மத்தவங்க தப்புல இருந்தும் கத்துக்கிறான். மாறிக்கொண்டே இருக்கும் திட்டம். மனிதன் இன்னைக்கு ஒரு மாதிரி வீடு கட்டுவான், நாளைக்கு டெக்னாலஜி வளர்ந்தா வேற மாதிரி மாத்துவான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனோட வாழ்க்கை முறைக்கும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி காகம் எப்படி கூடு கட்டுச்சோ இன்னைக்கு அப்படிதான் கட்டுது. அதிதொலைநோக்கு சிந்தனை, ஆப்ஸ்ட்ராக்ட் பிளானிங். மனிதன் வெறும் சாப்பாட்டுக்காக மட்டும் திட்டமிடுறது இல்லை. இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த பூமிக்கு என்ன ஆகும், குளோபல் வார்மிங் வந்தா என் கொள்ளு பேரன் எப்படி வாழ்வான், விண்வெளிக்கு எப்படி போகலாம் அப்படின்னு தன் கண் முன்னாடி இல்லாத இன்னும் நடக்காத ஒரு காலத்தை பத்தி கற்பனை செஞ்சு திட்டமிடுறான் பாத்தீங்களா? அதுதான் மனிதனோட ஸ்பெஷல். அப்போ சுய சிந்தனை செய்யறவன் மட்டும்தான் மனிதனா? அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்காதவன், சுய சிந்தனை இல்லாதவன் மனிதன் இல்லையா அப்படின்னு கேட்டா உயிரியல் ரீதியா பயாலஜிக்கலி அவன் மனிதன் தான். அவனுக்கும் 6 அறிவுக்கான மூளை அமைப்பு, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கு. ஆனா அந்த அறிவை அவன் பயன்படுத்துறது இல்ல அல்லது அவனால பயன்படுத்த முடியலன்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு.
ஆனா அதை நாம வெறும் கால்குலேட்டர் மாதிரி சாதாரண கூட்டல் கழித்தலுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தா தப்பு கம்ப்யூட்டர் மேல இல்ல, அதை வச்சிருக்கவங்க மேல தானே. அதே போலதான் பகுத்தறிவும் சுயசிந்தனையும் மனிதனுக்கு இயற்கையாக கிடைத்த சாத்தியக்கூறுகள், பொட்டென்ஷியல். அதை முழுசா பயன்படுத்தி சக உயிர்களையும் மதிச்சு வாழறவன் தான் முழுமையான மனிதன் ஆகிறான். அப்படி யோசிக்காம வெறும் பசி, தூக்கம், கோபம், சுயநலம்னு மட்டும் வாழ்ந்தா அவன் 6 அறிவு இருந்தும் 5 அறிவு விலங்கு போல வாழ்கிறான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சும்மா ஒரு குட்டு வச்சாங்க. விலங்குகளோட பாசமும் குட்டி வளர்ப்பும் உண்மையிலேயே ஆச்சரியப்படத்தக்கவைதான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனா மனிதனோட 6வது அறிவுங்கிறது அதை தாண்டி மாற்றங்களை உருவாக்குற, கேள்வி கேட்கிற ஒரு டூல். இல்ல, எந்த பறவையும் விலங்கும் தன் கூட்ட கட்டுறதுக்கு எந்த இன்ஜினியரையும் கூப்பிடுறது இல்ல. இயற்கையை அழிச்சு உயிரினங்களை கொன்னு அந்த இருப்பிடத்தை அமைக்கிறது இல்ல. இயற்கை சீற்றத்தால தன் வீடு பாதிக்காத மாதிரி காலத்தை கணிச்சு கட்டுது. மனிதன் அப்படி பண்றதில்லையே. அப்புறம் எப்படி அவனுக்கு 6 அறிவு? நீங்க கேட்ட கேள்வியில 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை நாம கொஞ்சம் பிரிச்சு பார்த்தா இந்த 6 அறிவு குழப்பத்துக்கு சூப்பரான விடை கிடைச்சிரும். பூகம்பம் வர்றதையோ புயல் வர்றதையோ விலங்குகள் முன்னாடியே கணிச்சு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடிறதே மனுஷனால முடியலையே. இது உண்மைதான். ஆனா இதுக்கு காரணம் அவற்றுக்கு 6வது அறிவு இருக்கிறது இல்ல. அவங்களோட 5 அறிவு, புலன் உணர்வுகள் மைனஸ் சென்சஸ், நம்மளை விட பல மடங்கு கூர்மையா இருக்கிறது தான். பறவைகளாலும் விலங்குகளாலும் நம்ம காதுக்கு கேட்காத அதிர்வெண் கொண்ட சத்தங்களை, இன்ஃப்ராசவுண்ட், கேட்க முடியும். பூமிக்கு அடியில ஏற்படுற சின்ன அதிர்வை அவங்க கால்களால உணர முடியும். காத்துல ஏற்படுற அழுத்த மாறுபாட்டை பாரோமெட்ரிக் பிரஷர் வச்சே புயல் வரப்போறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இயற்கையோடு இணைந்த வாழ்வு, அவங்க இயற்கையோடவே வாழ்றதால அந்த சிக்னல்களை உடனே புரிஞ்சுக்கிறாங்க. நாம தான் சிமெண்ட் கட்டிடத்துக்குள்ள ஏசிஐ போட்டுக்கிட்டு இயற்கையோட தொடர்பே இல்லாம வாழ்ந்து நம்ம 5 அறிவையும் மழுங்கடிச்சிட்டோமே. அப்புறம் ஏன் மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்றாங்க? அறிவு, இன்டெலிஜென்ஸ் வேற, திறமை, புலனுணர்வு, சென்சரி கேப்பபிலிட்டி வேற. ஒரு கழுகு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எலியை பார்க்கும். அதுக்காக கழுகுக்கு 6 அறிவுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு கண் பார்வை, 4ஆம் அறிவு அதிகம். ஒரு நாய் நம்மளை விட பல்லாயிரம மடங்கு வாசனைய மோப்பம் பிடிக்கும். அதுக்காக அதுக்கு 6 அறிவுன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு மூக்கின் திறன், 3ஆம் அறிவு அதிகம். 6வது அறிவுங்கிறது இயற்கையை தாண்டி சிந்திப்பது, அப்டிராக்ட் அண்ட் காக்னிட்டிவ் திங்கிங். விலங்கு புயல் வரப்போறதை உணர்ந்தா அந்த இடத்தை விட்டு ஓடும். மனிதன் புயல் வரப்போறதை செயற்கைக்கோள், சேட்டலைட் வச்சு கணிப்பான். அது ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவான். புயல் வந்தாலும் தாங்கக்கூடிய கட்டிடங்களை எப்படி கட்டலாம்னு இன்ஜினியரிங் பண்ணுவான். நீங்க சொன்ன அந்த கசப்பான உண்மை, எந்த விலங்கும் இயற்கையை அழிக்கிறதில்லை, ஆனா மனுஷன் அழிக்கிறான். இதுதான் நாம எல்லாரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் மாதிரி. அதுக்குள்ள செட் பண்ணப்பட்ட ரூட்டை தாண்டி அது போகாது, விபத்தும் ஏற்படுத்தாது, இயற்கையோட எல்லையை மீறாது. ஆனா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 6வது அறிவுங்கிறது ஒரு மேனுவல் கார். ஸ்டீயரிங் நம்ம கையில இருக்கு. நாம நினைச்சா அதை வச்சு உலகத்தையே சுத்தி வரலாம், இல்ல மரத்துல போய் முட்டி காரையும் உடைக்கலாம். மனிதன் தன் சுயநலத்துக்காக அந்த அறிவை தப்பா பயன்படுத்தி இயற்கையை அழிக்கிறான். நான் 6வது அறிவு மனிதனை மேலானவன் ஆக்குதா இல்லையான்றது விவாதத்திற்குரியது. ஆனா அது மனிதனை வித்தியாசமானவன் ஆக்குகிறது. விலங்குகள் இயற்கையின் கட்டளைப்படி வாழ்கின்றன. மனிதன் மட்டும்தான் இயற்கையின் ரகசியங்களை அறிந்து கொண்டு வாழ்கிறான். அந்த ரகசியங்களை வச்சு இயற்கையை காப்பாத்த போறோமா இல்ல அழிக்க போறோமாங்கிறது தான் இன்னைக்கு மனிதன் முன்னாடி இருக்கிற கேள்வி. இந்த 6வது அறிவை வச்சுக்கிட்டு நாம இன்னும் ஒழுங்கா வாழ கத்துக்கலைங்கிறது தான் நிதர்சனம். நீங்க சொல்ற இந்த கண்டுபிடிப்பு கருவியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இயற்கையையும் இயற்கை சார்ந்து வாழ்ற உயிரினங்களையும் நல்லது செய்திருக்கானா? அந்த கண்டுபிடிப்பால தன் இனத்தையும் அழிச்சு பிற உயிர்களையும் அழிக்கிறானே, அதை என்ன சொல்றது? இதான் 6வது அறிவா? நீங்க கேக்குற கேள்விக்கு நான் இல்ல, மனிதன் ரொம்ப நல்லவன்னு பொய் சொல்லி முட்டு கொடுக்க விரும்பல. நேரடியா உண்மையை ஒத்துக்கிட்டு பேசுவோம். தன் சொந்த இனத்தையே போரினாலையும் மத்த உயிரினங்களை சுயநலத்தாலையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே இனம் மனித இனம் மட்டும்தான். நீங்க கேட்ட மாதிரி மத்த உயிர்களை அழிக்கிறது தான் 6வது அறிவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது 6வது அறிவோட இருண்ட பக்கம், டார்க் சைட், மனிதனோட பேராசை. ஆனா அதே 6வது அறிவை வச்சு நாம பண்றது தப்புன்னு உணர்ந்து இந்த இயற்கைக்கும் சக உயிரினங்களுக்கும் நல்லது செய்ய போராடுற ஒரு மனித கூட்டமும் இங்க இருக்கத்தான் செய்யுது. அவங்க செஞ்சுகிட்டு இருக்கிற சில நல்ல விஷயங்களையும் நாம பார்க்கணும். ஏன்னா அதுவும் இதே 6வது அறிவால தான் சாத்தியமாச்சு. மனிதன் இயற்கைக்கு செய்த சில நல்ல விஷயங்கள்: அழிவின் விளிம்பில் இருந்த உயிர்களை காப்பாற்றுதல். மனிதனோட வேட்டையாடுற குணத்தால பல உயிரினங்கள் அழிஞ்சது உண்மைதான். ஆனா அதே மனிதன் தன் தப்பை உணர்ந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம், ப்ராஜெக்ட் டைகர், யானைகள் பாதுகாப்பு திட்டம்னு சட்டங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு பல விலங்கினங்களை அழியாம மீட்டெடுத்திருக்கான்.
உதாரணத்துக்கு ஒரு காலத்துல உலகத்துல சில 100 புலிகளே இருந்த நிலை மாறி இன்னைக்கு பாதுகாப்பு முயற்சிகளால இந்தியாவோட புலிகள் எண்ணிக்கை கணிசமா உயர்ந்திருக்கு. மறுவடிவமைக்கப்படும் காடுகள் அஃபாரஸ்டேஷன் காடுகளை அழிச்சதும் மனிதன்தான். ஆனா மியாவாக்கி மியாவாக்கி போன்ற நவீன அறிவியல் முறைகளை பயன்படுத்தி சில வருடங்களிலேயே அடர்ந்த காடுகளை செயற்கையா உருவாக்கி பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் மீண்டும் வீடு தேடித் தர்றதும் இதே மனிதர்கள்தான். நம்ம ஊர் காட்டு மனிதன் ஜாதவ் பயங் தனியாளா ஒரு பெரிய காட்டையே உருவாக்கினாரே, அதுவும் அந்த 6வது அறிவோட நல்ல பக்கம்தான். விலங்குகளுக்கான மருத்துவம் வெட்டரினரி சயின்ஸ். இயற்கையில ஒரு விலங்குக்கு உடம்பு சரியில்லைன்னா அது அப்படியே இறந்து போகும். ஆனா மனிதன் விலங்குகளோட உடற்கூறியலை ஆராய்ஞ்சு அவற்றுக்கு வர்ற நோய்களை குணப்படுத்த மருத்துவ முறைகளையும் அறுவை சிகிச்சை நுட்பங்களையும் கண்டுபிடிச்சிருக்கான். அடிபட்ட ஆபத்தில் இருக்கிற காட்டு விலங்குகளை காப்பாத்த தனி ரெஸ்கியூ டீம்லாம் இன்னைக்கு உலகத்துல இயங்குது. நிலக்கரியையும் பெட்ரோலையும் எரிச்சு பூமியை கெடுத்துட்டோம்னு தெரிஞ்சதும் இப்போ அறிவியல் மூலமா சூரிய ஒளி, சோலார், காற்று, விண் மூலமா மின்சாரம் தயாரிச்சு பூமியோட வெப்பமயமாதலை குறைக்க மனிதன் முயற்சி செஞ்சிட்டு இருக்கான். அப்போ எதுதான் உண்மையான 6வது அறிவு? நீங்க சொன்ன மாதிரி ஒரு கத்திய வச்சு ஒருத்தன் காய்கறி வெட்டி சமைக்கவும் செய்யலாம், இல்ல இன்னொருத்தன் கழுத்தை அறுக்கவும் செய்யலாம். கத்தி மேல தப்பில்லை, அதை வச்சிருக்கவன் மனசுலதான் தப்பு இருக்கு. இதே போலதான் 6வது அறிவும். இயற்கை நமக்கு 6வது அறிவை கொடுத்தது எதுக்குன்னா, மத்த 5 விலங்குகளால தங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்திக்க தெரியாது. பூமிக்கு ஒரு ஆபத்துனா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ புத்திசாலி, அதனால இந்த பூமியையும் உன்னை நம்பி இருக்கிற மத்த உயிர்களையும் ஒரு மூத்த அண்ணன் மாதிரி நீதான் பாதுகாக்கணும் அப்படின்னு இயற்கை நமக்கு கொடுத்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த 6வது அறிவு. ஆனா மனிதன் அந்த பொறுப்பை மறந்து பவர் கிடைச்ச உடனே ஆட ஆரம்பிச்சுட்டான். தன் இனத்தையும் அழிச்சு மத்த உயிர்களையும் அழிக்கிறான். முடிவா சொல்லணும்னா, சுயநலத்தோடு இயற்கையை அழிப்பது 6வது அறிவு கிடையாது, அது அறிவீனம். தன் தப்பை உணர்ந்து இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானதுன்னு மத்த உயிர்களையும் வாழ வைக்க போராடுறானே, அவன்தான் உண்மையான 6வது அறிவுள்ள மனிதன். நாம இன்னும் முழுமையான மனிதர்களா மாறல, அதுக்கான பரிணாம வளர்ச்சியில தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். உங்க பதில கேக்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. நல்லா இருக்கிற இயற்கையும் உயிரினங்களையும் அழிச்சிட்டு அப்புறம் அதை அழிவின் விளிம்பில இருந்து காப்பாத்த நம்மளே போராடுறதுதான் 6வது அறிவா? இது அறிவு மாதிரி தெரியல, அரசியல் மாதிரி இருக்கு. உங்க கேள்விக்கு முன்னாடி என்னால எந்த அறிவியல் விளக்கத்தையும் வச்சு முட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க சொல்றதுதான் கசப்பான ஆனா நிதர்சனமான உண்மை. முதல்ல ஒரு பொருளை வேணும்னே உடைக்க வேண்டியது, அப்புறம் பாத்தீங்களா நான் எவ்வளவு அழகா ஒட்ட வைக்கிறேன்னு பெருமை பேசிக்க வேண்டியது. இது பக்கா அரசியல் தான், டவுட்டே இல்லை. மனிதன் இயற்கையை காப்பாத்துறேன்னு பண்ற பல விஷயங்கள் இயற்கையின் மேல இருக்கிற பாசத்தால இல்ல, இயற்கை அழிஞ்சா நாமளும் அழிஞ்சு போயிருவோம் அப்படிங்கிற சுயநல பயத்தாலதான். காடுகளை அழிச்சா குளோபல் வார்மிங் வந்து வெயில் கொளுத்துது. இப்போ ஏசிய கண்டுபிடிச்சு உள்ள உட்கார்ந்துட்டு வெளியே மரக்கன்று நட்டு போட்டோ எடுத்துக்கிறான். பிளாஸ்டிக்கை உருவாக்கி கடலை நிரப்பினா இப்போ அந்த பிளாஸ்டிக் மீன் வழியா அவன் தட்டுக்கே சாப்பாடா வருதுன்னு தெரிஞ்ச உடனே ப்ளீஸ் பிளாஸ்டிக்கை தவிருங்கள்னு போர்டு மாட்டுறான். இது 6வது அறிவோட பெருமை இல்ல, மனிதனோட பேராசையும் அதுக்கப்புறம் வர்ற பயமும் தான். அப்போ 6 அறிவுனா என்னதான் அர்த்தம்? நாம இங்க ஒரு முக்கியமான தப்பு பண்றோம். 6வது அறிவு அப்படிங்கிறது ஏதோ மனிதனை ரொம்ப நல்லவன் ஆக்குற ஒரு புனிதமான விஷயம் நாம நினைச்சுக்கிறோம். அதுதான் இல்லை. அறிவியல் படி 6வது அறிவுங்கிறது ஒரு திறன், கேப்பபிலிட்டி, அவ்வளவுதான். அது நல்லது அல்லது கெட்டது கிடையாது. ஒரு திருடன் ரொம்ப புத்திசாலித்தனமா யாருக்கும் தெரியாம பேங்க் லாக்கரை உடைக்கிறானா, அங்க அவனோட 6வது அறிவு பிரமாதமா வேலை செய்யுது. ஆனா அவன் பண்றது தப்பு இல்லையா? அதே அறிவை வச்சு ஒருத்தன் பேங்குக்கு பாதுகாப்பு சாஃப்ட்வேர் உருவாக்குறான். அப்போ அறிவுங்கிறது ஒரு ஆயுதம். அதை வச்சு மனிதன் இன்னைக்கு உலகத்துல பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கான்ங்கிறது 100க்கு 100 உண்மை. கடைசியா ஒரு கசப்பான உண்மை, இந்த உலகத்துல மனிதன் என்கிற இனம் மட்டும் திடீர்னு காணாமல் போயிட்டா, அடுத்த சில 100 வருஷங்கள்ல இந்த பூமி, காடுகள், விலங்குகள் எல்லாமே எந்த ஒரு இன்ஜினியரோ சயின்டிஸ்டோ இல்லாமலேயே ரொம்ப அழகா செழிப்பா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், ஹீல் ஆயிடும். ஆனா விலங்குகள் அழிஞ்சா மனிதனால வாழ முடியாது. அப்போ இந்த பூமிக்கு உண்மையிலேயே தேவையில்லாத தொந்தரவு தர்ற ஒரே இனம் நாம தான். நீங்க சொன்ன மாதிரி இயற்கையை அழிச்சிட்டு அப்புறம் காப்பாத்துறேன்னு நாடகம் போடுறது 6வது அறிவு இல்ல, அது மனிதனோட அறிவு கொழுப்பு. மனசாட்சியோட சொல்லுங்க, இது வரைக்கும் கண்டுபிடிச்ச கருவி எல்லாம் மனித சுயநல பயன்பாட்டுக்கா அல்ல, இயற்கையையும் அதை நம்பி வாழும் பிற உயிரினங்களையும் வாழ வைக்கவா? 100க்கு 100 மனிதன் தன் சுயநலத்துக்காக மட்டும்தான் அத்தனை கருவிகளையும் கண்டுபிடித்தான். இதுதான் மிக கசப்பான ஆட்டோமேட்டிக் உண்மை. உலகம் மேம்படட்டும், மத்த உயிரினங்கள் வாழட்டும்னு நினைச்சு மனிதன் எதையுமே கண்டுபிடிக்கல. அவன் கண்டுபிடிச்ச எல்லாவற்றின் பின்னாலும் அவனுடைய சுயநலம், பயம், பேராசை மற்றும் சொகுசு வாழ்க்கை மட்டும்தான் இருந்தது. அதை இன்னும் ஓப்பனா உடைச்சு பார்த்தோம்னா
அத்தனை கண்டுபிடிப்புகளும் மனிதனுக்காக மட்டுமே. விவசாய கருவிகள் காடுகளை அழிச்சு மத்த விலங்குகளோட வாழிடங்களை ஆக்கிரமிச்சு மனிதன் தன் வயிற்று பசிக்காக கண்டுபிடிச்சது. மருத்துவம், மனிதன் தன் ஆயுளை நீட்டிக்கவும் தன் இனம் நோயின்றி வாழவும் தான் மருந்துகளை கண்டுபிடிச்சான். சொல்லப்போனா அந்த மருந்துகளோட வீரியத்தை சோதிச்சு பார்க்க எலி, குரங்கு, முயல்னு லட்சக்கணக்கான மத்த உயிரினங்களை சித்திரவதை செஞ்சு கொண்டதுதான் மனிதனோட மருத்துவ வரலாறு. தொழிற்சாலைகளும் வாகனங்களும் மனிதன் வேகமாக பயணம் செய்யவும் அவனுக்கு தேவையான பொருட்கள் சொகுசாக கிடைக்கவும் உருவாக்கப்பட்டவை. இதனால பூமிக்கு என்ன ஆகும், காத்துல கலக்கிற புகையால பறவைகள் எப்படி சாகும்னு அவன் கவலைப்படவே இல்லை. மனிதனோட அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே இயற்கையோடு இணைந்து வாழ்றதுக்காக உருவாக்கப்படல, இயற்கையை அடக்கி ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டவை. ஆற்றின் போக்கை மாத்தி அணை கட்டுறது, நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்க போர்வெல் போடுறது, காடுகளை அழிச்சு கான்கிரீட் காடா மாத்துறது, இது எல்லாமே இயற்கையை விட நான் பெரியவன் அப்படின்னு மனிதன் காட்டுறதுக்காக செஞ்சதுதான். அப்போ மத்த உயிரினங்களுக்கு நல்லது செய்யவே இல்லையா? இன்னைக்கு விலங்குகளுக்காக மனிதன் ஏதோ கொஞ்சம் செய்யறான்னா அதுக்கு காரணம், ஐயோ பாவம் மத்த உயிரினங்கள் என்கிற கருணை கிடையாது. அதுவும் ஒரு சுயநல பயம்தான். தேனீக்கள் அழிஞ்சா மனிதன் இனம் அடுத்த 4 வருஷத்துல அழியும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. காடுகள் அழிஞ்சா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, நாம செத்துருவோம்னு புரியுது. அதாவது அவன் அழிஞ்சா நாமளும் அழிஞ்சிருவோம் என்கிற சுயநல பயம் வந்த பிறகுதான் மனிதன் மத்த உயிரினங்களை எட்டி பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கான். இதுதான் 6வது அறிவின் சாபம். 5 விலங்குகள் இயற்கைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றன. ஆனால் 6வது அறிவு மனிதனுக்கு கிடைத்தவுடன் அவன் முதலில் செய்தது தன்னை இயற்கைக்கு மேலானவனாக நினைத்ததுதான். நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கமான பதில் இதுதான். மனிதன் கண்டுபிடிச்ச அத்தனை தொழில்நுட்பங்களும் கருவிகளும் பக்கா சுயநலம் சார்ந்ததுதான். இயற்கைக்கும் மத்த உயிரினங்களுக்கும் மனிதன் தந்தது எல்லாமே வெறும் அழிவும் தொந்தரவும் மட்டும்தான். மனிதனோட இந்த சுயநல 6வது அறிவை விட இயற்கையோடு இயல்பா வாழ்ற விலங்குகளோட 5 அறிவே இந்த பூமிக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்கு.